உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. ஐயோ, இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எந்த சுவாரஸ்யமும் இல்லை. போர் அடிக்குது. பணமும் இல்லை, சொத்தும் இல்லை, நகையும் இல்லை. இது மாத கடைசி வேறு. பர்ஸில் பணம் இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட மணி இல்லை. என்ன வாழ்க்கையில் என்ன இந்த நாளில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் சொல்கிறாங்க, இந்த நாள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்குது. இதில் சந்தோஷம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. உள்ளே போங்க, நீங்கள் கொண்டாடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், களி கூறலான்னு தேவன் சொல்கிறாங்க. ஐயோ, நான் எக்கச்சக்கமாக கடனை வச்சுருக்கிறேங்க, எக்கச்சக்க பிரச்சனையை வச்சுருக்கேன், எல்லாமே இழுத்து வச்சுருக்கேன், பயமாக இருக்குது. ஐயோ, அடுத்த நாளா அப்படின்னு பயமாக இருக்குது. எப்படி சமாளிக்கிறது, எப்படி எதிர்கொள்வது? உங்களை எதிர்கொள்வது இன்னைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான். உங்களை எதிர்கொள்வது தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்கள் தான். ஓகேங்களா? தைரியமாக உள்ளே போங்க. நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. நமக்கெல்லாம் எக்கச்சக்க சுவாரஸ்யங்கள் வேணும் இல்லை? வாழ்க்கையா ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை? ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். ஆனால் போருன்றுவோம் இல்லை? தேவன் அதுக்கு தான் உங்களுக்கு எக்கச்சக்க மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க. ஐயோ, நான் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்றீங்களே. இல்லை, தேவன் இன்னைக்கு எதிர்கொள்வதற்கு வேறு விதமான ஒன்று வச்சுருக்காரு. மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்கொள்வீங்க, உங்கள் சந்தோஷங்களை எதிர்கொள்வீங்க, அற்புதங்களை எதிர்கொள்வீங்க, அதிசயங்களை எதிர்கொள்வீங்க, வெற்றிகளை எதிர்கொள்வீங்க. அதனால் தைரியமாக போங்க. ஓகேங்களா? இன்னைக்கு தேவனை எதிர்கொள்வீங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 17:12 ஒரு பெண் அவள் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிகிட்ட பேசுகிறா. நான் இன்னைக்கு சாவ போகிறேன், நீங்கள் என்ன சாப்பாடு கேட்குறீங்கன்னு கேட்டா. பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17:12. நான் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வாழ்கிறதுக்கு இந்த நாளில் ஒன்றுமே இல்லை, என் வீட்டில் நான் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் நானும் என் பையனும் சாவ போகிறோன்னு அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்த ஒரு ஆள்கிட்ட சொல்கிறா. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அது ஒரு தீர்க்கதரிசி, வந்தவர் ஒரு தீர்க்கதரிசி. எவ்வளோ தைரியம் தான் சொல்லுவா பாருங்க. நான் சாவ போகிறேன், என் வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, எப்படி வாழ்கிறது இந்த நாளில்? இந்த நாளில் வாழ்கிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொன்னான். உடனே தீர்க்கதரிசி சொன்னாங்க, ஏம்மா நீ நல்லா பாருமா, கிச்சனில் போய் எக்கச்சக்க மாவு, தேவன் வருஷக்கணக்காக நீயும் உன் பையனும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்க மாவு கொடுக்க போகிறாரு, போய் செக் பண்ணி பாரு. இனிமேல் மாவு பாத்திரம் காலியே ஆகாது. எக்கச்சக்க எண்ணெயை உனக்கு உன்னுடைய பாட்டிலில் ஃபில் பண்ணுறாரு. வருஷக்கணக்காக உட்காந்து நீ சாப்பிட்றதுக்கு அவர் எக்கச்சக்கமாக எண்ணெயை ஃபில் பண்ணுறாரு, நிரப்புறாரு. உன்னுடைய வீட்டு கிச்சனை மாவாலையும் எண்ணெயாலும் நிரப்புறாரு. நீ உட்காந்தே காலாட்டிகிட்டே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் எண்ணத்தை எதிர்கொள்ளணும்னு நினச்சா நம்ம செத்துடணும், இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, போர் அடிக்குதுன்னு நினச்சா. ஆனால் தேவன் அவளுக்கு சுவாரஸ்யத்துங்களை நிறைய கொடுத்தாரு, அதிசயங்கள் செய்தார், அற்புதங்கள் செய்தார். உங்களுக்கும் தேவன் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வச்சிருக்காருங்க இந்த நாளில். ஓகேங்களா? நிறைய மகிழ்ச்சியை வச்சுருக்காரு, நிறைய சந்தோஷங்கள், வெற்றிகளை வச்சுருக்காரு. தைரியமாக உள்ளே போங்க. இந்த நாள் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்ட நாள். ஓகேங்களாங்க? நிறையா இருக்குது, நீங்கள் வாழ்வதற்காக நிறைய வச்சுருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.